வணக்கம். 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 2 துணைப்பாடம் பொறுமைக்கு கிடைத்த பரிசு புத்தக பயிற்சிகளை இன்று நாம் பார்ப்போம். பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார்? ஏன்? ஓரிரு வரிகளில் எழுதுக. நான் பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் வரும் அன்பரசியை விரும்புகிறேன். ஏனெனில் அவள் பொறுப்புடன் இருக்கிறாள். அடுத்தது பாருங்க. இக்கதையில் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள்? அன்பரசி அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றாள். வகுப்பில் உள்ள மாணவர்களிடம் தான் உதவி செய்ததற்கு கிடைத்த பரிசு என்று கூறினாள். மாணவர்களும் ஆசிரியரும் அவளை பாராட்டினார்கள். அடுத்தது பாருங்க. இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு. இந்த கதையில் நம்ம பார்த்தோம்ல, அதில் விரும்பும் தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்புக்கு பரிசு. அன்பரசிக்கு அந்த பரிசு கொடுத்ததுனால அன்புக்கு பரிசு என்ற தலைப்பை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது கையெழுத்து பயிற்சி. பாருங்க, கதையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பத்தியை நம்ம எடுத்துட்டு அதிலிருந்து வரக்கூடிய குறிகளை, அதாவது உரிய இடைவெளி விட்டு நிறுத்தல் குறி எங்கே போடணும், கேள்விக்குறி எங்கே போடணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன பத்தியை எழுதணும். இதே மாதிரி